ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 28, 2026 என்னென்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூசாரி சொல்றாரு அண்ணாமலை கிட்ட, அடுத்தது நடுநிசை பூஜை இருக்கு, அந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னா சுமங்கலி பொண்ணு ஒருத்தவங்க மட்டும் கோயிலுக்குள்ள தனியா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் கோயில் பூட்டிட்டு வெளில நிக்கணும், நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணு மட்டும் கோயிலுக்குள்ள இருந்து பூஜை பண்ணணும்னு சொல்றாரு. இதை கேட்கவும் மற்றவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஏற்கனவே கோயிலுக்குள்ள வந்து ஒருத்தவன் பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த ஊர் பொண்ணுங்களே பூஜை பண்ண சொல்லி கேட்டா என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே வான்மதி யோசிக்கிறா, நம்ம இப்போ நல்ல பேர் எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த பூஜை நம்ம செஞ்சே ஆகணும், அப்பதான் நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும் ஊர் மக்கள் கிட்டயும், அண்ணாமலை அத்தைக்கிட்டையும், லீலாவதி அத்தைக்கிட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இந்த பூஜையை செய்யறேன்னு உடனே சொல்றா. உடனே லீலாவதி சொல்றாங்க, அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம், ஏற்கனவே நீ பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே லீலாவதி சொல்றாங்க, இந்த பூஜையை வெண்ணிலா பண்ணாதான் கரெக்டா இருக்கும், வெண்ணிலாவே பண்ணட்டும்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக வெண்ணிலாவும் சரின்னு சொல்லிடுறா. அப்போ உத்தமனும் கோதண்டனும் பேசிட்டு இருக்காங்க. என்னையா இப்படி சொல்றாங்க திடீர்னு வந்து அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கிறான் உத்தமன். சரி, இந்த கதவு பூட்டுற வேலையெல்லாம் நீ வாங்கிக்க, வெண்ணிலா வச்சு உள்ள பூட்டும் போதே நம்ம ஆளுங்களை உள்ள அனுப்பிடு, அவங்க உள்ள இருக்கட்டும், உள்ள வச்சு பூட்டிடு, அப்பதான் சிலைய திருட கரெக்டா இருக்கும்னு ஐடியா கொடுக்கறான். அந்த ஐடியா கேட்டதும் கோதண்டன் சார், நீங்க என்னமோ நினைச்ச உங்களை நல்லா ஐடியா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. உடனே நடுநிசை பூஜைக்காக வெண்ணிலாவை கோயிலுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வெளில எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கா வெண்ணிலாவும். ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கும் பயமா தான் இருக்கு. சாமி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எவ்வளோ பிரச்சனைல இருந்து என்னை காப்பாத்தின நீனு, அதனால கண்டிப்பா உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ எனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன்னு பயந்துகிட்டே தான் பூஜை பண்றா. அப்போ உள்ள அவளுக்கு சத்தம் கேக்குது, யாரோ இருக்கிற மாதிரி. அங்க ஏற்கனவே உத்தமன் அனுப்பின ஆளுங்கள்லாம் உள்ள இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்ப வந்து சிலைய கடத்திட்டு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ வெண்ணிலா ரொம்ப சாமி கிட்ட மனமுருகி வேண்டிட்டு இருக்கா, பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தியானத்துல இருக்கு, அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த சிலைய கடத்திடணும், இல்லட்டினா அந்த பொண்ணு பார்த்துட்டா அந்த பொண்ணை போட்டு தள்ள வேண்டியதான், நம்ம உத்தமன் ஐயாவே சொல்லிட்டாரு அப்படின்னு ரவுடிங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரவுடி சொல்றான், கோயிலுக்குள்ள போய் கொலையெல்லாம் பண்ணலாமா, தப்பு இல்லையா, ஏற்கனவே இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி உள்ள சாமின்னு வெளியில பேசிக்கிட்டாங்க, நான் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இதெல்லாம் நம்புறியா, நம்ம கோதண்டன் ஐயாவே நம்ம பக்கம் இருக்காரு, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ரவுடிங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்து கோயிலுக்கு வெளியில வெண்ணிலாவை பூட்டிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நல்லபடியா வெண்ணிலா பூஜை பண்றாளா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தனியா விட்டு வந்திருக்கோமேன்னு நினைச்சு அண்ணாமலை வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க, இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சாதான் அம்மனோட கோவத்திலேருந்து நம்ம தப்பிக்க முடியும், இந்த பூஜை நல்லபடியா முடியணும், இல்லாட்டினா அம்மனோட கோவத்துக்கு தான் ஆளாகணும், இந்த ஊரு நல்லா இருக்கணும்னா இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வான்மதி தனியா போறா. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் சாக்குப்பையை வச்சுக்கிட்டு. அப்போ அந்த சாக்குப்பையை கொடு அப்படின்னு வாங்குறா வான்மதி. வாங்கிட்டு அவன் சொல்றான், மேடம் இது விஷப்பாம்பு, நீங்க சொன்ன மாதிரியே நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன், எதுக்குன்னு கேக்குறான். அதுக்கு வான்மதி சொல்றா, அந்த வெண்ணிலா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா ஊர் மக்கள் முன்னாடி, நான் பண்ண போற பூஜையையும் கெடுத்து விட்டுட்டா, அதனால அவளுக்கு நான் பாடம் புகட்டுவேன், கண்டிப்பா இந்த பாம்பை கோயிலுக்குள்ள விட்டா அவ பாம்பை பார்த்துட்டு பயந்துட்டு வெளில ஒடியாந்துருவா, பூஜையும் பாதியிலே கெட்டு போயிடும், ஊர் மக்கள்லாம் பூஜை கெட்டு போனதுனால வெண்ணிலா மேல கோபமாகி அவங்களே அவளை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க, இதுதான் என்னோட பிளான்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி மேடம், இந்த விஷப்பாம்பால அவங்களுக்கு ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறான். அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்க கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியா வெண்ணிலா கிட்ட போற மாதிரி அந்த பாம்பை விட்டுடுறா. வெண்ணிலா கிட்ட போய் கரெக்டா அந்த பாம்பு நின்றுட்டு இருக்கு. வெண்ணிலாவும் கண்ணை மூடி பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பாம்பை அவ பார்க்கவே இல்லை. ரவுடிங்களும் அந்த சாமி சிலையை திருடத்துக்கு கரெக்டா அந்த நேரத்துக்கு வரானுங்க. வெண்ணிலா கிட்ட கரெக்டா பாம்பு நிக்கிறத பார்த்து அங்க இருக்கிற ரவுடி சொல்றானுங்க, பேசிக்கிறானுங்க, ஏற்கனவே சிலைய திருட வந்து அவங்கள பாம்பு கொன்னு இருக்கு, அதனால நம்மளையும் கண்டிப்பா கொன்னுடும் போல இருக்குன்னு சொல்லி பாம்பை பார்த்துட்டு ஓடுறானுங்க. ஓடும்போது அங்க இருக்கிற
ஒரு குண்டான்ல தட்டி விட்டுட்டு ஓடுறானுங்க. அத கேட்டு வெண்ணிலா பயந்துடுறா. இந்த கோயிலுக்குள்ள நம்ம மட்டும் தானே இருக்கோம்னு நினைச்சோம். ஆனா வேற யாரோ இருக்காங்க போல இருக்கேன்னு பயப்படுறா. பயந்துகிட்டே போய் என்னன்னு எட்டி பாக்குறா. திடீர்னு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்க்கலான்னு போகும்போது அங்க மனுஷங்களோட நிழலை பார்த்து பயந்து போய் மயக்கம் போட்டு கத்திக்கிட்டே விழுந்துடுறா. அள்ளற சத்தம் வெளில கேக்குது. உடனே வெளியில உட்காந்துருக்கவங்களாம் என்னது இது, வெண்ணிலா குரல் கேக்குதே, உள்ள ஏதோ வெண்ணிலாக்கு பிரச்சனைன்னு சொல்லி பயப்படுறாங்க. அண்ணாமலையும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, உள்ள இருட்டுல அவ பயப்படுறா போல இருக்குன்னு நினைச்சு கதவை திறக்கலான்னு போறாங்க. உள்ள போய் பார்க்கலான்னு சொல்றாங்க. ஆனா அங்க உள்ள ஊர் மக்கள் கோதண்டன்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப போய் கதவை திறந்தீங்களா பூஜை கெட்டு போயிடும், இந்த ஊருக்கு தான் ஆபத்து, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னா நீங்க கதவை திறக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. அடுத்தது அண்ணாமலை அதெல்லாம் இல்ல, என்னோட மருமகளுக்கு ஏதோ பிரச்சனை, கண்டிப்பா என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் உள்ள போய் பார்த்தே தீருவேன்னு கோயில் கதவை திறக்க போறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.